ஒரு தடவை ஒரு காட்டில் ஒரு நல்ல மனம் கொண்ட நேர்மையான முட்டாள் மிருகம் இருந்தது. அது யாரையும் ஏமாற்றாது எப்போதும் உண்மையாக நடந்து கொள்வது. அதே காட்டில் ஒரு வேட்டைக்கார நரியும் இருந்தது. அது எப்போதும் குறுக்கு வழிகளில் செல்லும், பிறரை ஏமாற்றி தன் பசியை அடைக்க நினைக்கும். ஒரு நாள் முட்டாள் மிருகம் ஒரு பெரிய பழவனம் அருகே நின்று இருந்தது. அப்போது நரி வந்தது. நரி, ஏய் நண்பா, இந்த பழங்கள் மிகவும் சுவையாக இருக்கும். நாம் இருவரும் சேர்ந்து உண்ணலாம். முட்டாள், ஆமாம் நரி, ஆனால் இவை யாருக்கோ சொந்தமான பழங்கள். அனுமதி இல்லாமல் எடுக்கலாமா? நரி, அடடா, இது காட்டின் கனிகள். எல்லாருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். நீ எதுவும் நினைக்காதே. உன் பசியை போக்கு. முட்டாள் மிருகம் நரியின் வார்த்தைகளை நம்பி பழங்களை பறித்து உண்டது. அடுத்த நிமிடம் பழவனத்தின் உரிமையாளர் அங்கு வந்தார். உரிமையாளர், என்ன? என் பழங்களை யார் திருடுகிறது? நரி உடனே ஓடிவிட்டது. ஆனால் முட்டாள் மிருகம் அங்கேயே நின்றது. முட்டாள், மன்னிக்கவும். நரி சொன்னதின்படி நான் எடுத்தேன். உரிமையாளர் கோபமாக, அந்த நரி உன்னை கபடமாக ஏமாற்றிவிட்டது. இனி யாரையும் சுலபமாக நம்பாதே என்று கூறினார். முட்டாள் மிருகம்தான் செய்த தவறை உணர்ந்து நேர்மையானவனாக இருந்தாலும் எவரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்பதை புரிந்து கொண்டது.